வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நொறுக்கு தீனியான ஓமப்பொடி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த காணொலியில் போயிட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். ஓமப்பொடி பொரிச்சு எடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் நீங்கள் எடுக்கிற சட்டியில் பாதி சட்டி அளவுக்கு மட்டும் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஓமப்பொடி பிழிஞ்சு விடும்போது அப்படியே எண்ணெய் வந்து பொங்கி பொங்கி வரும். அடுத்ததாக கடலை மாவு 150 கிராம், பச்சரிசி மாவு 75 கிராம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு, 1 தேக்கரண்டி அளவுக்கு ஓமம் எடுத்து 4 தேக்கரண்டி அளவுக்கு சுடு தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இந்த ஓமத்தை இந்த மாதிரி தனியாக வடிகட்டி எடுத்துப்போம். முதல்ல இந்த தண்ணி மட்டும் தான் இப்போ பயன்படுத்த போகிறோம், ஓமத்தை கிடையாது. அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடலாம். ஓமப்பொடி செய்கிறதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். பச்சரிசி மாவு, மஞ்சள், கடலை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா. இது எல்லாத்தையுமே முதல்ல கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஓம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி வெண்ணெய் நல்லா இது கூட மாவு கூட நல்லா சேர்த்துடணும் மொத்தமாக. இப்போ அடுத்ததா இந்த ஓம தண்ணியை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஓமம் சேர்த்துட்டோம்னா ரொம்ப நெடி அடிக்கும். அதனால ஓம தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பச்சை தண்ணி கூட சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம அடுப்பில் சூடாக வச்சிருக்கிற எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக முண்டு இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 தேக்கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஓமப்பொடி செய்யறதுக்கு மாவு கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு ரெண்டுத்தையுமே சலிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன தொலையில் போட்டு நம்ம பிழிய போகிறோம். மாவு இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இடியாப்ப அச்சில் இந்த மாதிரி சின்ன தொலை உள்ளதாக பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க. அச்சில் ஏற்கனவே எண்ணெய் தடவிட்டேன். இப்போ இந்த மாவுலேருந்து சின்ன உருண்டையை ஒரு பாதி மட்டும் எடுத்து அச்சுக்குள்ளார போட்டுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நம்ம போடுற ஓமப்பொடி சீக்கிரமாக அப்படியே ரொம்ப செவந்து போயிடும். அதனால் தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு இதை போட்டு எடுக்கலாம். இப்போ இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். நேரடியாக எண்ணெயிலே தான் பிழியணும். இதை போட்டதுமே ஒரு முறை திருப்பி போட்டுட்டு பொங்குறதெல்லாம் அடங்கின உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் விட்டோம்னா ரொம்ப செவந்து போயிடும். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு நொறுக்கு தீனி பண்டம் இது. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டுக்கலாம். நம்ம நேரடியாக எண்ணெயிலே பிழியறதுனால கையில் வந்து ஆவி அடிக்கும். அதனால ரொம்ப நேரம் பிழிஞ்சு விட்டுட்டு இருக்க வேண்டாம்.
இந்த சலசலப்பு நல்லா அடங்கணும். அடங்கினதும் உடனே எடுத்துடணும். இப்போ பள்ளிக்கூடம் திறக்க போது இந்த சமயத்தில் பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு, நொறுக்கு தீனிக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு கூட இதெல்லாம் செய்து கொடுக்கலாம். இல்லைன்னா சாயங்கால நேரத்தில் இது வந்த உடனே இதில் ஒரு 4 வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் அரிஞ்சு போட்டு கலந்து கொடுத்தோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப எளிமையாக 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய இந்த ஓமப்பொடியை உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்கள். ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை உங்கள் வீட்டில் முயற்சி செய்து பார்த்துட்டு கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.